ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஒரு சில நாட்களில் நம்ம கடந்து வந்துட்டோம். இருந்தாலும் அடுத்தடுத்தது நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுங்கிறது நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா, முதல்ல வேலையில சேர்ந்தோனே நம்மளுக்கு எல்லாமே ஒரு சிலது நம்மளுக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஒரு சில நாட்கள்ல நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்கும், பிடிக்காத விஷயங்களும் இருக்கும். நெறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்து தான் நான் அன்னைக்கு ஒரு 1 வாரமாவே இப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதையெல்லாம் சரி நம்ம ஏதாச்சும் ஓவர் கம் பண்ணி வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதனால அத நம்ம கரெக்ட்டா நம்ம பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் நான் இது பண்ணிட்டு இருந்த விஷயம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டலாம் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்ம அத நம்ம கத்துக்கிட்டு நம்ம முழுசா ஒரு விஷயத்த இது பண்ணணும். அதுதான் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சீனியரா ஒர்க் பண்றவரு சொன்னாரு, "நீங்க எதையும் நினைச்சு ஒரு பயப்படுறீங்கம்மா. ஒரு ஒர்க் பண்றீங்க, சின்சியரா இருக்கீங்க இல்லங்கல்ல. எதுக்கு ஒரு தயக்கமா இருக்கிறீங்க? தயங்குறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. உங்களால முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா" நானும் ஸ்டார்ட்டிங் இந்த கம்பெனில 8 வருஷம் ஆகப்போகுது. வந்த புதுசுல எனக்குமே அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் நாலேஜா இருக்கட்டும், மத்த ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், எதுவுமே அந்த அளவுக்கெல்லாம் எனக்குமே தெரியாது தான். நான் போக போக தான் நெறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. "இவன்லாம் ஒரு 6 மாசம் கூட இந்த கம்பெனில இருக்க போறதில்ல." அப்படின்னு என் கூட ஒர்க் பண்ணவங்களே என்ன கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்கலாம் வேற வேற இடம் போயிட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல மாசம் ஒரு 70,000 80,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா, எதனால? நான் அந்த இதில கண்டிப்பா இவங்க சொன்னவங்களுக்காகனாச்சும் நம்ம கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற ஒரு முயற்சியோட தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறோன்னே, மனச மட்டும் நீங்க இது பண்ண விடாதீங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். முடிஞ்சு நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதோட, நீங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு நீங்க போனீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னோனே, சரி சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் இல்லங்கல. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில அ எனக்கு நம்ப ஒரு வேலை செய்றப்போ, அதில ஒரு குறை கண்டுபிடிக்கிறப்போ, நம்மளுக்கு என்னடா இது நம்ம சரியா செய்யலையோ! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எனக்குள்ளேயே ஒரு மனப்பான்மை வந்துருது. சரி நம்ம இங்க ஒர்க் பண்றது சரியா வராது போல அப்படின்னு சொல்லிட்டு, என் மனசுக்குள்ளேயே நெறைய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுருது சார் அப்படின்னோனே, சரி விடுங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இனிமே நீங்க ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போங்க. அதாவது உங்களுக்கு சீனியரா உள்ளவங்க ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அத அடுத்து எப்படி நம்ம நல்ல விதமா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. எதுக்கு நீங்க அது சரியில்ல, இது சரியில்லன்ட்டு நீங்க எதுக்கு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய தேவைங்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு, நீங்க தான் பாசிட்டிவா எடுத்துட்டு போணும். அடுத்தவங்க நம்மள இது பண்ணுவாங்க, இத சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒரு ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு அ முயற்சி பண்ணி பார்த்து நம்மளுக்கு அதில சக்சஸ் ஆவோமா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இது பண்ணுது. அத விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எதையும் நீங்க நினச்சுக்காதீங்கம்மா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி சார் நான் அதெல்லாம் இது பண்ணல. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு என்னால என்ன பண்ண முடியுதுங்கிறத தான் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால இது பண்ண முடியுதா? இல்ல என்னங்கிறத நான் பார்க்கறதுக்கான ஒரு இதா தான் இருக்கிறேன் அப்படின்னோனே, சரி விடுப்பா நான் அதெல்லாம் எதையும் இது பண்ண முடியாத மாரியான சூழ்நிலைகள். இதுதான் எனக்கு இப்போதைக்கு புரியுது. புரியாம இல்ல. எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். முயற்சி பண்ணாம கிடையாது. கண்டிப்பா எனக்கு இந்த முயற்சிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்லாம கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் சார் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோனே, நீங்க அதே நம்பிக்கையிலே இது பண்ணுங்க. நானும் அத தான் விரும்புறேன். கண்டிப்பா நம்பிக்கைய நீங்க கைவிட வேண்டாம். அததான் நான் உங்ககிட்ட நான் சொல்ற விஷயமா அப்படின்னோனே, சரி சார் நான் எதையும் நான் இதா நினைக்கல. கண்டிப்பா எனக்கு தெரியுது. இந்த ஒரு விஷயத்த இதுக்கு இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னோனே, சரிம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த இது இது பண்ண முடியுமோ அத நம்ம பார்த்துக்கலாம்.
நீங்க அத நெனச்சு ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல, கவலைப்பட வேண்டியதில்ல அப்டின்னோனே, சரி சார் நீங்க சொல்றது வந்து நான் என்னமோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இது பண்றேன் சார். என்னால முடியும் அப்டிங்கிறத நம்மளால எந்த அளவுக்கு ஒரு முடியுதோ அத வந்து நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன் சார் அப்டின்னோனே, சரிம்மா அதுதான் உங்கள்ட்ட ஆ செய்ய சொல்ற ஒரு விஷயமும் அப்டிங்கிற மாரி இருந்தோனே, சரி அதெல்லாம் ஓகே தான் அப்டிங்கிற மாரி